வணக்கம் நேயர்களே, இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்களை சந்திப்பது டாக்டர் வி. இன்றைய நிகழ்ச்சியிலே என்னுடன் நண்பர் ஞானி இருக்கின்றார். வணக்கம் ஞானி. வணக்கம் டாக்டர். என்ன பயமா இருக்கு? ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பாட்டி தான் நிகழ்ச்சியில பாட்டி தான். அடடா, என்ன ஒரு போத்தலா அடுக்கி விட்டு இருக்கீங்க, ஒரு ரேஞ்சில் தான் இருக்கிறீங்க. அதுலேயும் அந்த கலர்ஃபுல்லான பச்சை கருப்பு நீலம், இது நாங்களுடைய கண்ணில் இந்த வெள்ளெடுத்தை பற்றி கதைக்க போறீங்களோ, நிற வித்தியாசத்தை பற்றி கதைக்க, நிற வித்தியாசத்தை பற்றியும் சொல்லலாம். ஆனால் இந்த இந்த போத்தல்களை பார்க்கும்போதே நமக்கு தெரிகின்றது சாராயம் அல்லது ஆல்கஹால் என்று. ஆல்கஹால் அதனுடைய விளைவுகள் என்ன, ஆல்கஹால் குடிப்பதால் வரும் ஆபத்துகள் என்ன? இல்லை, நீங்க இப்படி சொல்ல வேண்டும். ஆல்கஹால் குடிப்பதால் வரும் நன்மை தீமைகளை பற்றி இன்று அரசியல் போகின்றோம். ஞானி, ஆல்கஹால் என்பது ஒரே வார்த்தையிலே ஒரே வசனத்திலே சொல்வதனால் பத்தி எரியும் என்றீர்களா? பத்தி எரியும். அதாவது முதலில் நாம் ஆல்கஹாலை தொடுகின்றோம், பிறகு ஆல்கஹால் நம்மை தொடுகின்றது. இதுதான் சரியான தகவல். ஆல்கஹாலை பற்றி அந்த காலத்திலிருந்து, அதாவது புராண காலத்திலிருந்தே, அந்த காலத்திலே தேவலோகத்திலே அவர்கள் சோமபானம் அருந்தினார்கள் என்று சொல்வார்கள். அந்த காலத்திலே பிரச்சனை இருந்திருக்கின்றது. ஆமாம், ஏனென்றால் சோமபானம் பிரச்சனை தீர்ப்பது சில நேரத்தில் சோமபானம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஆல்கஹாலினால் எத்தனை குடும்பங்கள் அழிந்திருக்கின்றன. குடியை கெடுக்கும், குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் நாட்டை கெடுக்கும் என்று பல ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கின்றன. குடியால் அழிந்தவர்கள் பல பேர், குடியால் அழிந்த குடும்பங்கள் பல. நாங்கள் இங்கே போத்தல் வைத்திருப்பது ஒரு 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 பிலிம்ஸ் காட்டுறது, இதை தொடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது டீனேஜர்ஸுக்கு நாங்கள் மருத்துவர்கள் அல்லது முக்கியமான பெரியவர்கள் சொல்வது என்னவென்றால், டோன்ட் டச் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று. அப்படின்னா முதல் குடியை தொடாதீர்கள். இல்லை, இந்த குசும்பு பிடிச்சவர்கள் என்ன சொல்லுவார்கள் சொன்னால், டோன்ட் டச் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த அடிக்க இருக்கல ரெண்டாவது கிளாஸ் எடுப்பார்கள். அப்போ என்ன செய்வார்கள்? ஒன்றும் அவர்கள் என்னுடைய நீங்கள் சொன்ன விஷயத்தை விட்டு அதை தங்களுக்கு சாதகமாக்கி ரெண்டாவது கிளாஸ் எடுத்து விடுவார்கள். இந்த ஆல்கஹால், அதாவது இந்த குடிப்பழக்கம் என்பது நமது சமுதாயத்திலே மிகவும் பரவி கிடக்கின்றது. இந்த குடிப்பழக்கம் என்பது எப்படி என்றால், ஒரு கத்தி முனையில் நடப்பதை போலத்தான். அதாவது எல்லோரும் நினைக்கின்றார்கள், நான் பயங்கர ஸ்டேடி. சில பேர் அந்த பெருமை கதைப்பது, நான் அரை போத்தல் முடிச்சிட்டு அசுங்காம இருப்பேன். அதாவது போதை ஏற்படுத்துவதற்காக குடிக்கும் ஒரு வகையினர் இருக்கின்றார்கள், தினமும் குடிப்பவர்கள் ஒரு வகையினர் இருக்கின்றார்கள். அதாவது ஐ ட்ரிங்க் ஒகேஷனலி என்று சொல்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆமாம். அப்பொழுது இந்த அடிக்ஷன்ஸ் என்று நாம் இங்கே சொல்ல போது, அடிமையாவது, ஒரு பழக்கத்திற்கு அடிமையாவது. சில பேர் கோப்பி குடிப்பதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதை பற்றி யாரும் கதைப்பதில்லை. இல்லை, ஏனென்றால் அது கோப்பி பெருசா ஒன்றும் செய்யாது. ஆமாம், அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன் அதை பற்றி நாங்கள், சில பேருக்கு காலமே பேப்பர் படிக்காட்டில் அது ஒரு ஏதாவது செய்யும். பேப்பர் படிக்காட்டால் அவர்களுக்கு டாய்லெட்டே போகாது. அங்கே இருக்கிற தசையங்கள் ஒன்றுமே வேலை செய்யாது. ரெண்டு நியூஸை வாசிச்சா தான் தசையங்களே வேலை. அதை நாங்கள் அடிக்ஷன் என்று சொல்வதில்லை. சில பேருக்கு டிவி பார்க்காவிட்டால் ஏதோ செய்யும், அதையும் இப்பொழுது அடிக்ஷன் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆல்கஹால் என்பது, அதாவது சாராயம் என்பது ஒரு அடிக்ஷனுக்கு உரிய ஒரு பொருள். அப்படி என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? அடிக்ஷன் அதாவது ஒருக்கா தொட்டுட்டோம்னு சொன்னால், ஆமாம், தொட்டவன் விட்டதில்லை என்ற மாதிரி தான். ஒரு கால் என்று சொல்ல முடியல. சில பேர் அவர்கள் தான், அதாவது கட்டுப்பாடுடைய மனிதன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கின்றான். இப்போ நாங்கள் பல நிகழ்ச்சி செய்தோம். அந்த பல நிகழ்ச்சிகளே எல்லாத்த விஷயத்திலையும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஆல்கஹாலை நீங்கள் குடிக்கக்கூடாது என்று சொன்னால் நாட்டிலே ஆல்கஹால் கடைகளே இருக்காது. அளவாக உங்களுக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது என்னன்னு சொல்றது, மருந்து மாதிரி பாவியுங்கள். இதிலே தான் இங்கே நான் மாறுபடுகிறேன் உங்களிடமிருந்து. அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், அதாவது அடிக்ஷன் பொட்டென்ஷியல் இருப்பவர்கள், அதாவது குறிப்பாக எல்லாருக்குமே அந்த ஒரு அடிக்ஷன் பொட்டென்ஷியல் என்பதை ஆண்டவன் எழுதி வைத்து விட்டார். அப்பொழுது ஆல்கஹால் என்ன செய்கின்றது என்றால், அதாவது சாராயம், தமிழில் ஆல்கஹாலுக்கு சரியான இது மது. மது 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 சாராயம் சொன்னா கொஞ்சம் லோக்கலா போயிட்டு நாங்களே மது அருந்துவது. மது என்பது உடலுக்குள் சென்று அந்த மூளையின் அந்த நரம்பு தொகுதிகளை, அது மட்டுமல்ல மூளையின் இரசாயன தொகுதிகளை
கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விடுகின்றது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ கோப்பி குடிப்பதனால் அந்த பிரச்சனை வருவதில்லை, டீ குடிப்பதனால் அந்த பிரச்சனை வருவதில்லை. ஆனால் மது அருந்துவதனால் இந்த மூளையின் இரசாயன பதார்த்தம், மூளையின் அந்த அமைப்பு, இரசாயன அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடுவதனால் இவர்களுக்கு அந்த அடிக்ஷன் என்பது, அதாவது அந்த மது இல்லாமல் வாழ முடியாது என்கிற நிலைமை ஏற்பட விடுகின்றது. இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. ஆனால் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஆக்கள் சில பேர் சொல்லுவாங்க, செல்ஃப் கண்ட்ரோல் உண்டு. ஆமாம், அது பல பேர் சொல்லுவார்கள். ஆனால் சில பேரிலே நான் அதை பார்த்துருக்கின்றேன். இப்போ நீங்கள் எங்களுடைய நண்பர்களே சில பேர் இருக்கின்றார்கள் செல்ஃப் கண்ட்ரோல் இதுதான் என்று சொன்னால் அது நீங்கள் எந்த விஷயம் வந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவர்கள் மாறுபட மாட்டார். ஆமாம். அப்போ சில பேர் என்னென்னு சொல்கிறோம், தங்களுடைய கொள்கையில் பயங்கர நிதானமாக இருப்பார்கள். பிறகு பார்த்தா ஏதோ ஒன்று அவர்களை உடைத்து விடும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது அந்த கயிறு மேலே கம்பி மேலே நடப்பதை போன்ற விஷயம். இப்பொழுது என்ன ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், அதாவது மது அருந்துவது என்பது கேடானது என்பது எல்லோருக்கும் அறிந்த விஷயம். ஆனால் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்தது என்னவென்றால், மது அருந்துபவர்கள் செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தாலும் அவர்கள் கூட இந்த அடிக்ஷன் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இது அவர்களில் எந்த பிழையும் இல்லை. அதாவது மது அருந்துவது ஒரு சமூக சீர்கேடாக பார்க்கப்பட்டது நமது சமுதாயத்திலே. அப்படி இல்லாமல் இப்பொழுது என்ன சொல்கின்றார்கள் என்றால், இது ஒரு நோய் என்று சொல்கின்றார்கள். மது அருந்துவதே ஒரு நோய் என்று. ஆமாம், மது அருந்துவதையே ஒரு நோய் என்றார். சர்க்கரை வியாதி வந்தால் அதை வரை பற்றி நாம் கீழ்த்தரமாக யோசிப்பதில்லை. ஒருவருக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் அவரை நாம் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஆள் என்று சொல்வதில்லை. ஆனால் மது அருந்துபவர், மதுவுக்கு அடிமையானவர்களை நாம் கீழே தான் பார்க்கின்றோம். சமுதாயத்திலே ஒரு கீழ்த்தரமாகத்தான் பார்க்கின்றோம். அது ஏன்? அது அப்படி அது ஏனென்றால் மது என்பது நமது மூளையின் அந்த செயல்பாட்டை சிறுக சிறுக மாற்றி விடுவதனால் அது ஒரு நோயாக வந்து விடுகின்றது. மூளையில பிரச்சனை என்று சொல்றீர்கள். ஆல்கஹாலிசம் என்பது ஒரு நோய் என்பதாக இப்பொழுது அதை வரைவிலக்கணம் பண்ணியிருக்கிறார்கள். அப்போ ஆல்கஹாலிசம் என்பது ஒரு நோயா, அது எப்படி மீள்கின்றோம், அதற்குள் எப்படி ஆட்படுகின்றோம் என்பதை பற்றி விரிவாக பேசுவதற்கு இந்த இடைவேளையை எடுத்துக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, இடைவேளைக்கு முன்னால் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியிலே மதுவின் ஆபத்துக்களை பற்றி, குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் வீட்டை கெடுக்கும் என்ற ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். என்ன ஞானி, போதை ஏறிவிட்டதா? போதை ஏறிவிட்டதில்லை. நீங்கள் சொன்னீர்கள் இந்த குடிப்பழக்கம் என்பது. இப்போ நாங்கள் இது நேர்களுக்காண்டி பல நேர்கள் ஆவலாக கேட்டு அவர்களுடைய சார்பில் கேட்குறாங்க, குடிப்பழக்கம் என்பது நோய் என்று சொல்லிவிட்டீர்கள். இது எத்தனை பேர் இந்த மனசை கெடுக்குன்னு சொல்லுவோம்? இல்லை, அதாவது அது ஒரு நல்ல விஷயம். அதாவது குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை ஒரு நோயாளியைப் போல நாங்கள் நடத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய உட்கருத்து. ஆமாம், நிச்சயமாக. அதாவது பல பேர் குடிக்கின்றார்கள், பல பேர் தினமும் குடிக்கின்றார்கள், சில பேர் பார்ட்டிகளிலே குடிக்கின்றார்கள், மாதத்துக்கு ஒரு தடவை குடிக்கின்றார்கள். ஆனால் எல்லோருமே இந்த மதுவுக்கு அடிமையாவதில்லை. அதில் சில பேர் மதுவுக்கு மதுவுக்கு அடிமையானவர்களை பற்றி தான், அடிமையானவர்களுக்கு தான் ஒரு ஆல்கஹாலிசம் இஸ் எ டிசீஸ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் யார் மதுவுக்கு அடிமையாவார்கள், யார் அடிமையாக மாட்டார்கள் என்பதை கணிப்பது மிக மிக கடினமான விஷயம். நிச்சயமா. இப்போ நாட்டிலே அதான் நடந்துருக்கு. யாரை நம்புறது, யாரை நம்பலான்னு தெரியாத மாதிரி தான். அப்போ சில பேர் சொல்லலாம், ஓ நான் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் குடிக்காட்டில் எனக்கு ஒன்று நடக்காது என்று சொல்லலாம். ஆரம்பத்தில் அப்படி இருப்பவர்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது குடியை அதிகரித்து கொண்டு வருவார்கள். அந்த குடியை அதிகரித்து கொண்டு வரும்போது ஒரு கட்டத்திலே குடி இவர்களை பிடித்து கொண்டு, அதாவது குடி இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அது ஒவ்வொரு கட்டமாக இதை முதலில் ஒகேஷனல் ட்ரிங்கிங் என்று சொல்வார்கள். இந்த ஒகேஷனல் ட்ரிங்கிங் பிறகு ஹேபிச்சுவல் ட்ரிங்கிங்காக மாறும். அதாவது ஒரு நாளும் பின்னேறமானால் அவருக்கு ஒரு ட்ரிங்க் கொண்டு எடுத்து நாங்கள் சாப்பிட்றோம் என்று சொல்லுவீங்க. அப்போ இது ஆங்கிலத்தில், அதாவது மருத்துவத்துறையிலே சொல்வார்கள் மாடரேட் ட்ரிங்கிங் இஸ் ஓகே என்று சொல்வார்கள். அது உண்மைதான். கலாச்சார வழியில் பார்க்கும்போது ஆண்களுக்கு 2 ஷாட், பெண்களுக்கு 1 ஷாட் ஒரு நாளைக்கு அலவுட் என்று சொல்வார்கள்.
ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்றால் சில பேருக்கு இந்த அடிக்ஷன் பொட்டென்ஷியல் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு விஷயத்திற்கு அடிமையாகும் தன்மை கூட இருக்கும். இவர்களுக்கு இந்த ஒரு ட்ரிங்கே இவரது வாழ்க்கையை திசை திருப்பிவிட வாய்ப்பு இருக்கின்றது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்கள், நாங்கள் திரைப்படத்தோடு தானே வாழ்கின்றோம். அப்போ திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மதுவுக்கு அடிமையானவர்களை பற்றி கணக்கு பார்க்கின்றோம். அப்போ முதலில் ஆரம்பிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் குடிப்பதற்கு. அதில் வீட்டில் பிரச்சனை வரும், மற்றது வேலைத்தளத்திலே பிரச்சனை வரும், உடல் பிரச்சனைகள் பலவிதமான, அதற்கு ஒரு காரணங்களை கற்பிப்பார்கள். அதாவது பரீட்சையில் தோல்வி ஆனால் ஒரு தண்ணி அதுலேயே இந்த ஒரு ஜோக் கொண்டு வந்தது. பரீட்சையில் தோல்வின்னு சொன்னால் தாய் சொல்லுவார் நீ கவனமாக படிக்கவில்லை, தப்புன்னு சொல்லுவார் இந்த வாத்தியார் படிப்பிச்ச வாத்தியார் சரியில்லை, நண்பர் சொல்லுவார் வா தனி அடிப்போம். அதே இடத்துல பரீட்சையில் ஜெயித்து விட்டால் சொல்லுவார் டீச்சர், தாய் சொல்லுவா அவன் ராராவா இருந்து படித்து தான் என்னவன், தகப்பன் சொல்லுவார் அவன் வாத்தியாரெல்லாம் படித்த பள்ளிக்கூடம் நல்லவன், நண்பர் சொல்லுவார் வா தண்ணி அடிப்போம். இந்த எந்த நிலையிலையும் மாறாத நண்பர் நம்பேண்டான்னு சொல்வதற்கு இது ஒரு உதாரணம். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேஜ் இவர் வந்து எப்போவாவது ஒரு பார்ட்டிக்கு போய்க்கல ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவர், பிறகு வந்து ஒரு காரணத்தை கற்பிக்க வேண்டும். அதாவது ஒரு செத்த வீடாக இருக்கலாம், ஒரு பிறந்த நாளாக இருக்கலாம், அல்லது ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணதாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணம். சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார், அவர் யோசிச்சு பார்ப்பார் எந்த காரணம் இல்லை, காரணம் இல்லாததுக்கு ஒரு தண்ணி அடிப்பார். ஏன்னா காரணம் வருது இல்லையா, கிரியேட் பண்ணுறதுக்காக. அது ஒரு நல்ல கருத்து சொன்னீர்கள். பல அந்த காலத்தில் கவிஞர்கள் கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் தனியாக ரூம் போட்டுட்டு ஷர்ட் அடித்தா பாட்டு வர மாட்டேன், அதெல்லாம் மிக தவறான விஷயம். அப்போ நாங்கள் இப்போ கதைக்கிறது ஆல்கஹாலுடைய அடிக்ஷனை பற்றி தான். இப்போ ஆல்கஹாலிசம் என்பது ஒரு பெரிய கடல், அதில் அடிக்ஷன் பற்றி தான் நீங்கள் சொல்லி அதில் என்ன நாங்கள் இப்போ நேர்களுக்கு என்ன தெரியும், இந்த ஆல்கஹால் உடம்பில் நீங்கள் அதை குடித்த மது நீங்கள் குடித்த பின்பு உங்களோட உடலில் என்ன மாற்றத்தை ஏற்படுவது அது சில பேருக்கு தெரியாது, என்ன செய்யுதுன்றே தெரியாது. அதில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது அது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க மூளை தொகுதியிலே இருக்கின்ற ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது முதலில் குடித்தவுடன் அந்த இரைப்பையிலே இருக்கிற அமிலங்கள் எல்லாம் சேர்ந்து அதை உறிஞ்சுகின்றன. உறிஞ்சும் போது பிளட் ஆல்கஹால் லெவல், இரத்தத்திலே இருக்கும் ஆல்கஹாலின் அளவு அதிகமாகும் போது, பிளட்லே கொஞ்சம் ஆல்கஹால் லெவல் இருக்குமா? இல்லை இல்லை இல்லை, பிளட்டிலே ஆல்கஹால் 0 தான் இருக்க. ஆனால் இந்த ஆல்கஹாலை போது அது மூளைக்கு போகும்போது மூளை சுறுசுறுப்படைகின்றது. சுறுசுறுப்பு மாதிரி உஷாராயிடுவார், கணக்க கதைப்பார். இன்ஹிபிஷன்ஸ் இல்லாமல் போயிடும். அதாவது ஒரு வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறவரே எழும்பி நல்ல வழியாக டான்ஸ் ஆடுறது, ஒரு நல்ல ஒரு மேளத்தை எடுத்து அடிக்கிறது, இப்படியாக ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் போகும். அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வரும். எக்ஸைட்மெண்ட்டை கொண்டு வந்து அது ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதை பற்றி நாங்கள் ஒரு தனியாக நிகழ்ச்சி செய்ய போகிறோம், ஆல்கஹாலால் வரும் உடல் பிரச்சனைகளை பற்றி. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த அடிக்ஷன்ஸ், ஆல்கஹாலுக்கு அடிமையாவதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். அப்போ முதல் வந்து ஒகேஷனலாக குடித்தவர், பிறகு காரணங்கள் கற்பிக்க துவங்குவார், பிறகு தினமும் குடிக்க ஆரம்பிப்பார். அப்போ அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை துவங்குதுன்னு அர்த்தம். அப்போ வீட்டிலே சில வேளை மனைவிகள் மேர் அல்லது தாய் தகப்பன் அவர்கள் வந்து சொல்ல நீ கூட குடிக்கிறாண்டு. ஏன்னா இன்றும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் நமது சமுதாயத்திலே அது ஒரு கீழாகத்தான் பார்க்கப்படுறது. கல்யாணம் பேசக்குள்ளே அவன் குடிப்பனா வேண்டாம், இப்போ குடிக்கிறாள் மாப்பிள்ளை நாங்கள் பார்க்குறேன். அந்த குடி சிகரெட் இல்லை, குடி சிகரெட் தண்ணி சிகரெட் இல்லை, சிகரெட் இல்லை, அதான் சரியான தண்ணி சிகரெட் இல்லாத அது ஒரு நல்ல விஷயம். அப்போ என்ன நடக்குது என்றால் இந்த வழக்கமாக குடித்து கொண்டிருப்பவர்கள் தினமும் குடிக்க துவங்கி அதற்கு பின்னால் காலையில் குடிக்கிறார்கள். சில பேர் காலம் காஃபி குடிக்கிற மாதிரி குடிக்கிறார்கள். காலமே எடுத்து ஒரு ஷாட் அடித்தால் அவருக்கு நிச்சயமாக ஆல்கஹால் பிரச்சனை வந்து விட்டது என்று தான் அர்த்தம். இதில் என்ன ஒரு முக்கியமான தகவல் என்றால் இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது அவர் வந்து நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் ஆனால் சில பேர் என்ன சில பேர் தங்களை பற்றி இருக்கிறத விட இந்த மனைவிமாருக்கு புருஷன் மேலே இருக்கிற நம்பிக்கை அபார நம்பிக்கை. அவர் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டும் ஸ்டெடியா கார் ஓடுவார். அவர் அதுக்கு இதில் வந்து இந்த ஸ்டெடியா நிற்கிறது அந்த காலை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஞானி, முதல்ல ஆல்கஹால் எடுக்கல சில பேர் எல்லாருக்குமே ஒரு ட்ரிங்க் எடுத்தோடனே அவர்களுக்கு ஒரு விதமான அந்த ஒரு போதை நிலை வந்துவிடும்.
ஆனால் படிப்படியாக அவர் 4 ட்ரிங்க் 5 ட்ரிங்க் எடுத்தாலும் அவர் ஸ்டெடியாக நிற்பார். அது வந்து அவற்ற செல்ஃப் கண்ட்ரோலை காட்டையில் இது அவருடைய உடம்பு அந்த மதுவுக்கு பழக்கப்பட்டு விட்டது என்பதுதான் அதன் அர்த்தம். ஆகையால் ஒருவர் சொன்னார்னா நான் ஒரு ஃபுல் மடக்கிடுவேன், எந்த பிரச்சனையும் இருக்காது, ஸ்டெடியாக கார் ஓட்டுவேன் என்றால் அது அவருடைய முட்டாள்தனத்தை தான் காட்டுகிறது ஒழிய அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் என்று காட்டவில்லை. நிச்சயமாக அந்த 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 தன்மை எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்றது. நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒன்று முடிச்சு நாங்கள் 2 வார்கள் அது ஒரு பெருமையாக கருதுவார்கள். ஆமாம். அப்போ இதில் என்ன பிரச்சனை எங்களது சமுதாயத்தை பற்றி நீங்கள் சொல்ல, இப்போ மற்ற சமுதாயத்தை குறிப்பாக வெள்ளைக்காரர்கள் வந்து அவர்கள் யோசிப்பார்கள், ஆமாம் எனக்கு பிரச்சனை இருக்கின்றதுன்னு. நான் எல்லாரும் பொதுவாக சொல்லவில்லை, எங்களது சமுதாயத்தில் இந்த பிரச்சனை என்று எனக்கு வந்து விட்டது என்பதை உணரும் பக்குவம், அதை வெளியிலே சொல்லக்கூடிய ஒரு துணிவு இன்னும் எங்களுக்கு வரவில்லை. நிச்சயமா அது அது நிறைய பேருடைய இப்போ எந்த நோய் என்று சொன்னாலும் அவர் இப்போ நோய் என்று நீங்கள் ஒருவரை குத்தி காட்டணுன்னே அவர் நினைப்பார் இது அவர் என்னை கீழே விழுத்துவதற்காகத்தான் சொல்லுகின்றார்கள் என்று. அது மட்டுமல்ல, எங்களது சமுதாயத்திலே அது ஒருத்தர் ஒரு மதுவுக்கு அடிமையாகி விட்டார் என்றால் அவரை ஒரு கருணையோடு பார்க்கும் தன்மை இல்லை, அவரை ஒரு குற்றவாளி போல தான் பார்க்கிறார்கள். அது தவறு. பயங்கர குடிகாரன், அவனை சேர்க்காதீங்க, வந்தாரண்டா இதெல்லாம் முடிச்சு போடுவான். சில பேருக்கு பயம், வந்தாரண்டா தங்களுக்கு இருக்காதுன்னு அடுத்த பயம். இது வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து அவரை ஒரு அன்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த மதுவினால் பல பல குடும்பங்கள் நாசமாகி போயிருப்பதை நீங்களும் பார்த்தீர்கள், நானும் பார்க்கிறோம். எத்தனை குடும்பங்களில் பிரிவுகள், கணவன் மனைவி இடையே பிளவுகள். இதிலே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இன்னும் நமது சமுதாயத்திலே பெண்கள் இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருக்கிறார்கள் என்று நம்புவோம். ஆனால் எனக்கு தெரிந்து பல பெண்களும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள், விடுபட முடியாமல் தவிக்கும் பல பெண்கள் இருக்கின்றார்கள். இது வந்து கடைசியாக ஆண்களோ பெண்களோ ஒரு டிப்ரெஷன் என்ற நிலைமைக்கு போய், என்றால் சமுதாயத்தில் எல்லோருமே கைவிட்டு விடுவார்கள், இவர் குடிகாரன் என்று தெரியும், தற்கொலை செய்யும் பல பேர்களை நான் நமது அன்றாட மெடிக்கல் ப்ராக்டிஸிலே பார்க்கின்றோம். அப்போ இதுக்கு என்ன, ஆரம்பத்திலேயே நாங்கள் இதை வெட்டிவிட வேண்டும். இதற்கு ஒருத்தருக்கு மது பிரச்சனை இருக்கின்றதா, அதாவது ஆல்கஹால் ப்ராப்ளம் என்று சொல்வார்கள், ஆல்கஹால் அடிக்ஷன் என்று சொல்வார்கள், அதாவது அடுத்த கட்டம் அடிக்ஷன். ஆல்கஹால் ப்ராப்ளம் ஸ்டேஜிலேயே நாங்கள் அதை தடுத்து விட்டால் அந்த அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போவதை நாங்கள் முற்றிலுமாக தடுத்து விடலாம். சில பேர் நாங்கள் அதை கண்டுபிடித்து விடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கதைத்து கொண்டிருப்பார்கள், அந்த வீட்டுக்காரர் கொண்டு வந்து போத்தில் டேபிளில் வச்சோடனே முகத்தில் ஒரு மலர்ச்சி, அண்டு உடனே விளங்கி விட கையில் ஒரு சுறுசுறுப்பு வந்துட்டுது என்று அந்த அப்படியான ஆக்களை உடனே கண்டுபிடிச்சிடலாம், இவர்கள் அதில் மிகவும் நாட்டமாக இருக்கின்றார்கள் என்று. இதில் வந்து ஒரு கேள்வி ஒரு தொகுதி வைத்திருக்கிறார்கள் மருத்துவத்துறையிலே, கேஜ் குவெஸ்டினியர் என்று சொல்லிவிட்டு. அதாவது நீங்கள் கூட இன்டர்நெட்லேயே டைப் பண்ணி பார்க்கலாம், கேஜ் குவெஸ்டினியர் ஃபார் ஆல்கஹாலிசம் என்றால் வரும். அந்த கேஜ் என்றது CAGE, ஆல்கஹால் என்பதே ஒரு கூட்டுக்குள் அடைத்த மாதிரி தானே. நிச்சயமாக. சி என்பது முதல் கேள்வி, அந்த ஒவ்வொரு கேள்வி பதிலுக்கும் ஒவ்வொரு புள்ளிகளை வழங்குகிறார்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அந்த கேள்விகளை, இப்போ நீங்கள்லாம் ஒரு நோயாளி என்பதை வைத்துக்கொள்ளுங்கள். சி என்பது நீங்கள் எப்போவாவது ஆல்கஹால் அருந்திவிட்டு அதை கட் பண்ண வேண்டிய, அதாவது நான் நிறைய குடிக்கிறேன் அதை நான் கட் பண்ண நிப்பாட்ட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? ஆம் என்றால் ஒரு புள்ளி வழங்கப்படும். உண்டாச்சு. அடுத்தது ஏ என்பது அனாய்டு, மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறார்கள் நீங்கள் அதிகமாக குடிக்கிறீர்கள் என்று ஒருத்தர் உங்களை சுட்டி காட்டும் போது உங்களுக்கு அனாய் ஆகுதா, கோபம் வருதா, இவன் என்ன சொல்றது? அப்படி ஆனால் அதுக்கு நீங்கள் ஆம் என்று பதில் சொன்னீர்கள் என்றால் அதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். கோபம் வருகின்றது என்று சொன்னால் ஒரு புள்ளியா? இல்லை என்று சொன்னால் ஆம் என்று சொன்னால். Are you getting annoyed by somebody criticizing you that you are drinking a lot of alcohol? அதுக்கு எஸ் என்று இல்லைனால் ஒரு புள்ளி வழங்கப்படும். இப்போ இதை கேட்டுட்டு எல்லாரும் நோண்டு தான் சொல்ல போயிடும். நல்லதானே சொல்றான் எனக்கு. ஆமாம். அப்போ கேஜில் சி பார்த்தோம், கட், ஏ என்றது அனாய்ட். அடுத்தது ஜி, ஆர் யூ ஃபீலிங் கில்ட்டி அபவுட் யோர் ஹேபிட்? உங்களுக்குள் குற்ற உணர்ச்சி இருக்கின்றதா? நீங்கள் குடிப்பழக்கத்தினால் ஏற்படும் போது குற்ற உணர்ச்சி இருக்கின்றது என்று நீங்கள் நான் குடிக்கிறேன் என்று சொல்லி காலமாக வெள்ளன குற்ற உணர்ச்சி வரலாம், நான் இனிமே தொடமாட்டேன் என்று தான். அப்போ கேஜ்
அப்போ ஜி வந்து ஆர் யூ ஃபீலிங் கில்ட்டி, ஆம் என்றால் அதுக்கு ஒரு புள்ளி. அடுத்தது இ என்பது ஐ ஓப்பனருக்காக வைத்திருக்கிறார்கள். ஐ ஓப்பனர் என்றால் விடிய எழும்பி ஒரு ஐ ஓப்பனர், காலமே ஒரு ஷார்ட் அடிக்கிறீங்களா நீங்கள், அதுக்கு ஓம் என்றால் ஒரு புள்ளி. அப்போ 4 புள்ளிகள் இருக்கின்றன. இந்த 4 புள்ளிகளிலே நீங்கள் 2 புள்ளிகள் எடுத்து விட்டீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு ஆல்கஹால் பிரச்சனை இருக்கின்றது என்பதை நாங்கள் முத்திரை குத்தி விடலாம். அப்போ கேஜ் கொஸ்டினரை நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். இல்லது உங்களது நல்ல நண்பரிடம் பார்ட்டிக்கு போகும்பொழுது இந்த பேப்பரை கொண்டு போய் ஆமாம் கேஜ் கேள்வி கேஜ் கேள்வி ஒன்று இருக்கேன்னா அது என்ன இயக்கம், அது பாட்டி முடிய உங்களது படத்துக்கு மாலை போட்டு புள்ளி வைக்க போகின்றோம் அண்ணே உங்களுக்கு. அப்போ கேஜ் கொஸ்டின் இருந்ததான், அதாவது நீங்கள் கட், அனாய்டு, கில்ட்டி, ஐ ஓப்பனர் அதான் சொல்லுவார்கள். அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கருத்து, எம்எஸ் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் ஒரு பாடலை உருவாக்கி கொண்டிருக்கும்போது எம்எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசன் வேற கொஞ்சம் லேட்டாக போச்சாம், அவர் ஹார்மோனியத்தில் வாசித்து கொண்டிருக்கிறார். இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் என்று அவர் பாட்டு சும்மா எழுதி வச்சிரு எம்எஸ் தான். கண்ணதாசன் வந்து சொன்னாராம், குடிகாரன் அவனும் இன்று முதல் குடிக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டான், நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று. அதான் அந்த பாட்டு வந்து நாளை முதல் குடிக்க மாட்டேன். ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் உண்மையை அந்த கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். நாளை முதல் எப்பவும் இந்த குடிகாரர்களுக்கு வந்து ஒரு சாட்டு போக்கு சொல்லித்தான் அதை தொடர்வார்கள். அதாவது நாளையிலிருந்து நான் குடிக்க மாட்டேன், நாளைக்கு நிப்பாட்டப்புறம் இன்றைக்கு மடக்கி போட்டு தான் போவாங்க. இப்படியாக தினமும் இவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இதில் அதான் என்ன சொன்னேன், ஒரு சாட்டு தேடுவார்கள். எப்பவும் காரில் டயருக்கு காற்று போட்டுட்டாலும் அதுக்கு ஒருக்கா குடிக்கணும். அவன் டயர் மாற்றினவன் வந்து ஹெல்ப் பண்ணினவன் ஃப்ரெண்ட் வந்தவன் அவன் பின்ன அவனை சும்மா அனுப்புறதோ உண்டு. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? இதுக்கு சிகிச்சை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆல்கஹாலிசம், மது குடிப்பது என்பது ஒரு நோய். அந்த நோயிலிருந்து நிச்சயமாக தீர்வு காணலாம். அதற்குரிய பல வழிவகைகள் இருக்கின்றன. குறிப்பாக கனடாவிலே பல வழிவகைகள் இருக்கின்றன. அதாவது நீங்கள் அதை உங்களுடைய உறவினரோ நண்பரோ அல்லது உங்களது சொந்த மகனோ கணவரோ யாருக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் அதை முதலில் நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. அதை சொல்வதற்கு நான் வெட்கப்படக்கூடாது. முதல் நபர் உங்களது குடும்ப நல வைத்தியர். இந்த மாதிரி என்னுடைய கணவர் குடிக்கின்றார், கணவரும் மனைவியும் நீங்கள் சகவாசமாக பேச வேண்டும் முதலில். அதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? எடுத்த உடனே எல்லாரும் அறதான் விடும். இல்லாட்டி கேஜ் வைஃப் கேட்குறா, ஆனால் நீங்கள் இங்கே எங்களுக்கு கேஜ் கேள்வி கேட்க போகிறோம் ஓமோன். அப்போ இப்படி பார்த்து நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். ஆமாம், இதில் எனக்கு பிரச்சனை இருக்கின்றது, நான் வந்து அடிக்ஷன் ஆகக்கு எனக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அதாவது சில வேளை தகப்பனுக்கு குடிப்பழக்கம் நிறைய இருந்தாலும் அது வெரி ரேரான. அப்படி இருக்கிறவர்கள் முதலிலே ஒத்துக்கொள்ள வேண்டும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது, நான் அடிக்ஷன் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தது ஒரு மருத்துவரை, உங்களது குடும்ப நல மருத்துவரை நாடி, முற்றின கேஸுகள் இருக்குது, அவர்களுக்கு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அண்டே அவர்கள் அங்கே நீங்கள் தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குரிய மருந்துகளும் கொடுப்பார்கள். அதுக்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. பல சமயம் என்ன நடக்கும் என்றால், முதல் தரம் அந்த ரீஹேபிலிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய இதிலிருந்து அவர்கள் விடுபட்டு திருப்பியும் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். சில விட 3-4 தரம் இந்த மாதிரி விடுபட்டு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது மட்டுமல்ல, முயற்சி திருவினையாக்கம் சொல்லி போய்கொண்டே இருக்க. ஆமாம், அது மட்டுமல்ல, இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை கருணையோடு நோக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கின்றது. இப்போ டயபெட்டிஸ் இருக்குன்னா ஒருத்தரும் அவரை கேவலமாக பார்க்க போகிறதில்லை, நிச்சயமாக கேன்சர் வந்திருக்கிறவரை கேவலமாக பார்க்க போகிறதில்லை. குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை அன்பாக அரவணைத்து போவதனால் அவர்களை அந்த குடிப்பழக்கத்தில் இருந்து மீட்கலாம். இதை நாங்கள் ஆப்போசிட்டாக அக்ரெசிவாக போனால் அவர் மீண்டும் மீண்டும் அந்த குடிப்பழக்கத்தில் மூழ்கத்தான் குடும்பங்கள் அழிய வாய்ப்பு இருக்கின்றது. என்ன சொல்றீங்க ஞானி? நிச்சயமாக கருத்து சரி. என்னென்னு சொன்னால், இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவர்கள் நீங்கள் அனாயிங்னு சொல்லி அவர்கள் அது ஒரு பிரச்சனை அவர்களுக்கு. நீங்கள் என்ன கணக்கு குடிக்கிறீங்கன்னு சொன்னாலே அவர்களுக்கு நேராக இருக்கிறது கோவம் வந்துடும். 2 நான் குடிக்கிறேன், நான் அப்படியான கோவம் வந்துடும். அப்போ வந்து பக்கத்தில் இருந்து குடிக்கிறீங்க கொஞ்சம் குறையுங்கோவன்னு சொல்லி அதான் அன்பாக அரவணைப்போடு நீங்கள் நடந்து கொள்ளணுன்றது நிச்சயமான உண்மை.
நல்லது நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவதை பற்றி ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொண்டோம். என்னுடைய நிகழ்ச்சியிலே இந்த 3 போத்தல்களோடு நண்பர் ஞானியும் கலந்து கொண்டார். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுவது டாக்டர் வி.